ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2 நாளாக நடந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காணொலி பதிவுமே நம்மளால் போட முடியல, ஏன்னா ஆஃப்லைன் அட்மிஷன் ரிலேட்டடாக இருந்ததுனால போட்டிருக்க முடியாது. ஸோ நேற்றோட அப்டேட்ஸ், ஸோ நீட் ரிலேட்டடாக டெய்லியும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸையும் நம்ம யூடியூப் சேனல்லையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி காணொலி போட லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அண்ட் நம்ம யூடியூபோட போஸ்ட் கம்யூனிட்டிலையும் தொடர்ந்து அதுக்கான நியூஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங் கூட நியூஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட் ரிலேட்டடாக சின்ன சின்ன அப்டேட்ஸும் அந்த இதில் போஸ்ட் பண்ணப்படும். கட் ஆஃப் ரிலேட்டடாகவும் சரி, கிளாஸஸ் ரிலேட்டடாகவும் சரி, கைடட் லேர்னிங் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையுமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்துடலாம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர், ஹானரபிள் அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் அண்ட் இதர என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். அது நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அண்ட் சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் சீட் குறைய போகுது. அதுக்கான நியூஸையும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட், ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த 2 நாள் நடந்த நியூஸில். அண்ட் முக்கியமாக கர்நாடகா பார்த்திங்கன்னா தன்னோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன, யார் யார் எந்த மார்க் ஜோனில் இருக்காங்க, தமிழ்நாடு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ரைட்டு, இதெல்லாம் இன்றைக்கான கீ பாயிண்ட்ஸு. அண்ட் மற்ற எல்லா கீ பாயிண்ட்ஸுமே இன்னுமே டேட்டாவில் நான் இன்பிட்வீனில் சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாரு. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2026க்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம கடந்த 2025 வீட்டு நீட் அகாடமி கிளாஸ் நடத்தணும் இல்லையா, வகுப்புகள் மற்றும் கிளாஸ் நோட்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துருந்துச்சு. மிக மிக கடினமான தாள்னு சொல்லலாம். பட் நம்மளோட கொஷின் பேப்பரை படித்தவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் கைடட் லேர்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி படிக்கணும், ஒரு கொஸ்டின்லேருந்து நீ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வீடியோ தொடர்ந்து 2026க்கு நம்ம ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான சின்ன ஒரு ஆட் பார்த்துட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு என்டையர் இயருக்கும் ஹாஸ்டல் கேம்பஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரீ மீன்ஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் ஃபார் என்டையர் இயர். நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தங்கி படிச்சுக்கலாம். நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஜாயினிங்காக 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் கேம்பஸில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோமா, சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேட் ஆகி கூட SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே சேஃபாக தான் படிப்பீங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் என்டையர் இயர். அண்ட் பார்த்திங்கன்னா 24/7 கேம்பஸ் செக்யூரிட்டி சிஸ்டமும் போட்டு கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி போட்டு கொடுத்துருக்கோம். கேம்பஸை பொறுத்த வரைக்கும் வைஃபை கேம்பஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. மறக்காமல் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி கொஷின்ஸும் அதிகமாக நம்ம கொஷின் பேப்பரில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கான ப்ரூஃப்ஸையும் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். சில சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேப்பரில் வச்சது, கிளாஸ் நோட்ஸில் கொடுத்த நோட்ஸு. இது பார்த்திங்கன்னா 2025 கேட்ட கொஷின்ஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல கொஷின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்திருக்கு. எஸ், நம்ம தமிழ் மீடியம் நடத்துகிறோம், இங்கிலீஷ் மீடியமும் நடத்துகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு அகாடமிலேருந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவர் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா டிட்டோ கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே வந்திருக்கு. இன்னும் நிறைய கொஷின்ஸ் பதிவேற்றப்பட வேண்டியது இருக்குது. எடிட்டிங் ஒர்க் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அண்ட் போஸ்ட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தனி காணொலியும் போடப்படும். ரைட், இதெல்லாமே ஆல்ரெடி போட்டது. டைம் யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரைட், ஓகே. ஸோ வீடியோட தொடக்கத்தில் நம்ம அகாடமி ரிலேட்டடாக அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நியூஸ் லெட்டராக பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக நியூஸ் லெட்டராக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மெயின் கண்டென்ட்னு சொல்லிட்டு டைம் லைனை போட்டு விட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ப்ரெஸ் மீட்டில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ இனிஷியேட்டிவ் பை மினிஸ்ட்ரிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் அண்ட் கியூட் எக்ஸாம், ஜேஇ சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூ மெத்தடை நாங்கள் கன்ஃபார்ம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூ மெத்தட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 முறை தேர்வு கொண்டு வரதாகட்டும், இல்லையா ஏதாவது ஒரு ஸ்லைட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது, டைமிங் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன
சேஞ்ச் இருக்கும் இல்லையா, செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொண்டு வருது, ஏஐ சிஸ்டத்தை இன்னுமே எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அதை தான் நியூ இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹை லெவல் கமிட்டி ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாமில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள்மாறாட்டத்துக்கு உட்படுறாங்க, அது கண்டுபிடிக்கப்படுது. அதனால் தொடர்ந்து என்டிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் போடப்படுது. அதனால் மறுபடியும் ஒன் டைம் ஹை லெவல் கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரிக்டாகவே எல்லா என்ட்ரன்ஸையும் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃப்ரீக்வெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள் மேத்தமெட்டிக்கில் டெப்த்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய கேள்விகள் இல்லை, நான் கிளாஸ் எடுக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு 4 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெப்த்தாகவே இருக்குது, ஜெய் லெவலில் இருக்குது. மீதி எல்லாமே 10க்கு 10 வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போடக்கூடிய அளவில் தான் இருக்குது. ப்ராபபிளி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்களா, அவங்களோட ஃபிசிக்ஸ் வாத்தியார் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டார். அதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி ஃபிசிக்ஸில் ஈஸியான டாபிக் தான். நீங்கள் என்னோட தொடர்ந்து லெக்சர் பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு டாப்பிக்குமே புரிய வச்சிட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுறது தான் பாயிண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்னு சொல்கிறது, பேப்பர் கஷ்டம்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸ்டூடெண்ட் படிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான கஷ்டம். சரி, ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இந்த கம்ப்ளைண்ட்ஸு கலெக்ட் பண்ணுறது ஆகட்டும், கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும், கொஷின் சீரியல் நம்பர் மாதிரி வந்துச்சுங்க சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகட்டும், அண்ட் கரண்ட் கட் இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த மாதிரி கேதர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இல்லாமல் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாலிசி ரீஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதை நிறைய விஷயத்தை மாற்றி அடுத்த வருஷம் இனிமேல் கட்டமைப்போம் அப்படிங்கிற ஒரு பொதுவான ப்ரெஷ் மீட்டாக இது இருந்திருக்கு. இதுவுமே நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். மற்றபடி இதிலிருந்து வந்து 11th 12th ஸ்டாண்டர்டில் தான் நாங்கள் கொஷின் செட் பண்ணுவோம் நீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 11th 12th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் இயர் கிடையாது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் நான் ஒரு 4 கொஷின் மட்டும் தான் சொல்கிறேன், மீது எந்த கொஷினுக்கும் சொல்லலாம். இது எல்லாமே டைரக்ட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரியலையா, சரி, ஏன்னா மென்டட்டை நீங்கள் படிக்கலன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே. அந்த 4-3 கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் ரெமெடி எதிர்பார்க்கலாம். மற்றபடி பேப்பர் ஷுட் பி லென்த்தி, அது சொல்லவே வேணாம். அதுதான் நடக்கும். அப்போ தான் காம்படிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. 22 லட்சம் பேர் எழுதுறவங்களுக்கு வெறும் 1 லட்சம் சீட்டு தான் இருக்குன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பரை வச்சு தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுதான் எதார்த்தம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ப்ரைவேட் கோர்ட்டில் நடந்த சீட் டிக்ரீஸ்டுக்கான நியூஸ் அண்டு ராய்ப்பூர் இந்த மாதிரி மாநிலத்தில் ராய்ப்பூர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜில் நடந்த இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த நியூஸ். அதை என்ன நடக்குது அப்படிங்கிறது, ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். விஜய் படத்தில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு மட்டும் ஆள் செட் பண்ணிவிட்டு இது நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த காலேஜில் ஓபி பேஷன்ஸ் கூட இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன் நடந்திருக்கு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன இஷ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஷார்ட்டாக மட்டும் இந்த நியூஸ் சொல்கிறேன். ஒரு 34 பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து கேஸ் போட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்காங்களா, அதே மாதிரி அங்கே சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஓபி பேஷண்ட்ஸ் இன்டேக் இருக்காங்களா, அண்ட் மெடிசன் ஃபெசிலிட்டி இருக்கா, இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி தலைமையில் ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி போய் செக் பண்ணுவாங்க. பட் இந்த கமிட்டி செக் பண்ணுற விஷயத்தை வந்து ஆல்ரெடி கமிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணதாகவும் அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஹவாலா மூலமாக வாங்கினதாகவும் அவங்க மேலே வந்து குற்றம் சுமத்தப்பட்டு சிபிஐ டைரெக்டாகவே இதை என்கொயரி பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 34 பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணுவாங்க. இது மூலமாக என்னென்ன காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே இந்த மாதிரி என்எம்சி கமிட்டி போய் செக் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு கிரேட் கொடுக்குறதாகட்டும், சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பார்த்திங்களா. அந்த இன்சைடு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து லீக் பண்ண குற்றத்துக்காக இவங்க மேலே சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. இப்போது இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுனால இந்த மாதிரி அப்ரூவல் பண்ண நிறைய விஷயங்கள் எதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு, இவங்க மூலமாக வரக்கூடிய தகவலை அடிப்படையாக வச்சு நிறைய காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸை வந்து இந்த வருஷம் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் சீட் குறையும் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக்கப்பட்டிருக்கு ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும். இதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாவிலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ காலேஜ் பேர் நமக்கு மென்ஷன் பண்ண வேணாம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் நியூஸாக இருந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, அது நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ் அப்படின்னா நீங்கள் தான் 1000 டைம் விசாரிச்சுட்டு போகணும். என்பிடியில் இந்த மாதிரி சீட்டு கேன்சல் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டடீஸ் தான் பாதிக்கப்படும். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிசிஷன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில மாணவர்கள் பாதிக்கப்படுறதுனால நாங்கள் மொத்த மாணவர்களையும் பாதிப்புக்கு உட்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே மையப்படுத்தியிருக்காங்க. அப்படி என்ன சில மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே வேர்ட்ஸை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை ஹைகோர்ட்லேயும் கேள்விப்பட்டிருக்கலாம். பல லட்சம் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, சில பேர் பாதிக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் அப்பயே சொல்லியிருந்தேன். கோர்ட் ரிலேட்டடாக இப்படி தான் மேக்ஸிமம் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ரிட்டன் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோட் நம்பர் 47ல் 136வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, கிரேஸ் மார்க் கேட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து 2 நாளுக்கு முன்னாடி இன்னொரு கேஸு விழுந்துருந்துச்சு. இந்த கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கொஷினுக்கு மல்டிபிள் ஆன்சர் கூட வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நாங்கள் திருப்பியும் அதை ரேங்க் லிஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா என்டிஏக்கு. இது வந்து கரெக்டே கிடையாது இல்லையா? ஏன்னா கொஷின் தப்பு, ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு, அதுக்கு மல்டிபிள் ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க் கொடுத்து மூவ் தான் பண்ணி ஆகணும். அது தப்புன்னா தப்பு தானே. 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீநீட் நடத்தணும். அப்போ தப்புன்னா தப்பு தான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாமை வேகமாக முடிச்சிடுறாங்க. வேகமாக முடிச்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா, இல்லை இவங்க மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, பண்ண முடியாது இப்படியே சொல்லி மாணவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிற தெரில. இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உள்ளே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, இதனால் வந்து என்ன பாதிப்பு உட்படுறாங்க, அவங்களுக்கு என்ன லாஸ் ஆகுது, டைம் லாஸ் ஆகுதா, மணி லாஸ் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு கொஷின் தப்பாக இருக்குன்னா அதுக்கு மார்க் கொடுத்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண வைக்கணும். அதுதானுங்க ஜஸ்டிஸு இல்லையா? அது நடக்காத அளவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங்கு பர்ஃபெக்டாக பண்ணி வைக்கணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதோட தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு கரெக்டாக தான் இப்போ இருக்குது, நீ அதை பற்றி பேசாதுன்னு சொல்லியிருந்தா அது வேறு கணக்கு, கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. இல்லை அந்த கொஷினுக்கு மல்டிபிள் ஆன்சர் கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா செக் பண்ணி அதுக்கு திருப்பி நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி மறுபடியும் அது 22 லட்சம் மாணவர்களை பாதிக்கும் அப்படிங்கிறாங்கன்னு. அப்போ எதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம்? வித் ஜிஎஸ்டியோடு நம்ம ஃபீஸ் கட்டி தானே எக்ஸாம் எழுதுகிறோம். இது என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இது வந்து தவறான ஒரு விஷயம். நெற்றிக்கன் திறப்பின் குற்றமேங்கிற மாதிரி தொடர்ந்து ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கிறதுக்காக தப்பை வந்து சரி பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் அந்த கேஸை எடுக்கணும், ஹியரிங் பண்ணணும். ஓகே, இது தப்புன்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அடுத்த வருஷம் என்டிஏ கரெக்டாக இன்னும் வேலை செய்வாங்க. ஓகே இல்லையா? இப்போ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டிஏ அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு பொது வழியிலையோ வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட கேஸையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்துக்கு தான் உட்படுறாங்க. அது வந்து நியாயமற்ற தன்மையாக தான் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா பொது வழியில் வந்து ஓப்பனாக அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னா இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அவங்க சொல்யூஷன்லாம் ரொம்ப ஹைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் வெளியே வராங்களே தவிர்த்து சின்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு அடித்து விட்டுறாங்க. ஆனால் ஒரு மாணவன்ட்டு நம்ம ஜிஎஸ்டியோடு தானே ஃபீஸ் வாங்குகிறோம். அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை 22 லட்சம் பேரத்தில் மெஜாரிட்டி ஒரு 7-8 லட்சம் பேர் கேஸ் போட்டால் தான் எடுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுது. ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கல. பட் இதுதான் நடக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத தாண்டி மேக்ஸிமம் அது என்ன சொல்லலாம், அதிகபட்ச நேரம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி டிசிஷன் தான் எடுக்கும். மேக்ஸிமம் கவுன்சிலிங்க்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் தான். மே மாதம் எக்ஸாம் நடக்குது, அந்த 1 மந்த்லேயே ரிசல்ட் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே ஜூன் ஜூலையிலே வரப்போ 3 மாதத்துக்குள்ளே அவங்க என்டிஏ தரப்புலேயும் மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. அப்போ இன்னுமே கவுன்சிலிங்க்கு வந்து டைம் நிறைய கிடச்சிச்சின்னா இன்னுமே என்டிஏவும் அண்ட் கவர்மெண்ட்டும் இன்னுமே ஃப்ரீயாக வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட செஷனாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது லேட்டானாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் டைம் வேணும். டைம் இல்லாதனால தான் அவங்களும் புஷ் பண்ணி சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன், எந்த வகையான கிரேஸ் மார்க்கும் நாங்கள் தரமாட்டோம், ஆல்ரெடி இப்படி வந்த கேஸ் இப்போ தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. இனிமேல் அப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. அவங்க அதை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வெரி சூன் இந்த சின்ன இடத்துலேருந்து வந்த கேசஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் வந்திருக்குல்ல, அந்த எல்லா கேஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணணும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதையும் கேன்சல் பண்ணிடுச்சுன்னா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா தடையே கிடையாது. எதிர்பார்த்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாமே நடந்துடும். பார்க்கலாம், ஏன்னா அதுதான் வந்து யதார்த்தமாக நடக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட ரேங்க் லிஸ்ட் அவங்க அப்டேட் நியூஸும் வந்திருக்கு, பார்த்துடலாம். கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் போட்டு
முடிச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட தொகுப்பு பார்க்குறப்போ கர்நாடகாவில் 720 650 வெறும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் 720 600 ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே 100 பேர் இருக்காங்க. பெரிய அளவுக்குள்ள காம்படிஷன் இல்லை. 720 600 வெறும் 100 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. கர்நாடகா ஜென்ரலாக வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாணவர்கள் தான், அதுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் தான். அப்படி இருந்துமே 100 பேர் தான் அப்படிங்கிறப்போ போன வருஷம் பேப்பர் வந்து சரியாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில டேட்டா இருக்குது. 720 550 681 பேர், 720 480 4473. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 480 520 தான் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம சொல்லியிருந்தோம். எந்த ஒரு டேட்டாவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத டைம்லையுமே இருக்கிற சின்ன சின்ன டேட்டாவை அனலைஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் அகேன் ரேங்க் லிஸ்ட்டு அதுதான் சொல்லியிருக்கு. இது கர்நாடகா ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா 720 400 13,384 பேர் இருக்காங்க. 720 300 28,740 பேர் இருக்காங்க. அண்டு 720 113 87,909 பேர் இருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 89,909 அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடோட ரேங்க் லிஸ்ட்டுக்கான அப்டேட்டையும் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு நம்ம எதிர்பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறதுக்கான கரெக்ஷன் பிடிஎஃப் ஒன்று தருவாங்க. இந்த கரெக்ஷன் பிடிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப சில டாக்குமெண்ட்ஸை தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை செக் பண்ணி ஒரு கேட்டகரிக்கும், ஜென்ரல் கேட்டகரிக்காகட்டும், என்ஆர்ஐ கேட்டகரிக்காகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காகட்டும், அண்ட் மைனாரிட்டி கோட்டாக்காகட்டும், அண்ட் எஸ்சி கோட்டாக்காகட்டும், ஓபிசி கோட்டாக்காகட்டும், ஐ மீன் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸில் டாக்குமெண்ட் தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஒன்று வரும் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஓகே என்னோட இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ கிடையாது, டாக்குமெண்ட்டை மட்டும் ரீஅப்லோடு பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ரீஅப்லோடு ஒரே ஒரு வாய்ப்பு தருவாங்க. அந்த பேனல் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேனல் ஃபார் டாக்குமெண்ட் ரீஅப்லோடு அது மட்டும் ஒரே ஒரு டைம் ஓப்பன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு பிடிஎஃப் தரணும். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்து இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுற நேரம் வரைக்குமே அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 5, 6, 7 இதுக்குள்ளே வந்து அந்த பிடிஎஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கரெக்ஷன் முடிஞ்ச 2 நாள் 10 அண்டு 11 இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்குறோம். ஒன்ஸ் அகேன் 9, 10, 11 இதுக்குள்ளே எதிர்பார்க்குறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. பிகாஸ் இன்னும் சில மத்திய பிரதேஷ் கோர்ட்டு கேஸில் இருக்குங்க இல்லையா, அதுக்கும் ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு லெவலில் ஏதோ ஒரு டிலே ஆகப்பட்டிருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியல. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. 9, 10, 11 இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போதைக்கு டைமில் உடனே நாளைக்கோ நாளானைக்கோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா இன்னும் நமக்கு அப்லோடிங் பேனல் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. ரைட், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தேதிகளையும் குறிப்பிட்டாச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்த எல்லா கரண்ட் அப்டேட்ஸும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கான கட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரைட், வீடியோட எண்டில் ஒன்ஸ் அகேன் 2026க்கான ஃபுல் டீட்டெயில்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பற்றி இன்னுமே சில தகவலை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குமா கிளாஸஸ் ஆகட்டும். ஏன்னா இப்போ ஒரு சிலபஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேடி படிச்சுட்டு வந்துடுவாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க கொடுத்த வேலையை படிச்சுட்டு வராங்களாங்கிறது ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணணும். அதை பண்ணலையா என்ன ரிட்டன் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை ரிட்டனாக கொடுத்து எழுதி வாங்கணும். அப்போ தான் அவன் நாளைக்கு வரப்போ படிச்சுட்டு வருவான். இப்படி ஒரு மாணவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய ஹெல்ப் பண்ணி தான் அவனை மேலே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் வந்து விடி நீட் அகாடமி நம்பர் 1ல் செயல்படும். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மூலையில் உட்காந்துட்டு போகிறதுக்கு வரல, அப்படி உட்காரவும் முடியாது. டெய்லியுமே அவங்கள்ட்ட கொஷின் கேட்பாங்க. டெய்லி மார்னிங் வந்தோடனே கொஷின் கேட்பதாகட்டும், நைட் ரிவிஷன் கிளாஸஸ் ஆகட்டும், அண்ட் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாம் ப்ராப்பராக நடக்கும், ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அப்போ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க, நான் 1 இயர் சின்சியராக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். ஸோ இந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஆட்டம் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விடி நீட் அகாடமியில் வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா நிறைய அகாடமி அப்படி தான் ஃபஸ்ட் மார்க்கை காட்டி உள்ளே வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை டவுட்டே கேட்காம ஒரு கார்னர் சீட்டில் உட்கார வச்சுட்டு அண்ட் ஃபைனல் வரைக்கும் அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்தீங்கன்னா படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு நம்புகிற மாணவர்களை நாங்கள் சேர்க்குறோம். அப்போ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம்
எங்களோட 100% வேலை கைடட் லேர்னிங்கை பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது. ஒரு கொஷின்லேயும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும், இந்த கொஷின் நீட்டில் வந்திருந்தால் எப்படி பண்ணியிருப்பீங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே தான் நம்மளோட அதர் ஃபேக்கல்ட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் இந்த வருஷம் ஜாயின் பண்ணால் நம்ம அகாடமி தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஜாயினிங்க்கு 9080549827 நம்பருக்கு கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸும் புக் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் நீட் ரிலேட்டடாக சின்ன சின்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உடனே நான் அந்த காணொலியை கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.